together for women is it's a great thing. But I'd like to think that there are also a few honorable men in this. Yeah, others. பிஃபோர் நீங்க பேசின அந்த ஒரு விஷயத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரைம் டைம் ஆங்கரா இருக்கும்போது டெய்லி ஒரு லைவ் டிபேட் ஷோ பண்ணும்போது கீழே எந்த சோசியல் மீடியா கமெண்ட்ஸையும் நம்ம படிக்க முடியாது. அதை படிச்சோம்னா அடுத்த நாள் நம்மளால ஷோ பண்ண முடியாது. சோ ஆனா ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஒரே பார்ட்டி மட்டும் திட்ட மாட்டாங்க, அடுத்த நாள் இன்னொரு பார்ட்டில இருந்து திட்டுவாங்க, உள்ள வந்த பார்ட்டியுடைய ஆர்மிஸ் திட்டுவாங்க. சோ அப்படி எல்லா பார்ட்டியும் திட்டும் போது சரி அப்பா நம்ம எல்லா பார்ட்டிட்டையும் திட்டு வாங்கிட்டோம், நம்ம சைடு நியூட்ரல் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து சில நேரங்கள்ல நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனை தவிர எனக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ வந்து இன்ஃபேக்ட் இங்க இருக்காங்க எனக்காக அப்ப சப்போர்ட் பண்ண அன்னைக்கு சப்போர்ட்டிவா என் கூட நின்ன NWMA வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா நின்னுது. இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வந்து என்னை ட்ரால் பண்ண ஆரம்பிச்ச போது வந்து இங்க வந்து ஜெயராணி, கவிதா, தான்யா அவங்க எல்லாம் வந்து NWMA ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அப்ப வந்து ஒரு பெரிய அது வந்து இது தப்புன்றத சொசைட்டிக்கு உணர வச்சாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த ப்ரெஷர்னால அவங்க வந்து வெளிப்படையா வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அவங்க இதை ஸ்டாப் பண்ணுங்க இந்த ட்ரால்னு அவங்க பார்ட்டி கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்ட்டி பர்சன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஆனா பட் ஸ்டில் அது இருக்கதான் செய்யுது. டெய்லி நீங்க வந்து ஒன் மோர் திங் வந்து இங்க ஒரு மேல் வந்து 90 வயசுலயும் ஆங்கர் பண்ணலாம், ஆனா ஒரு ஃபீமேல் வந்து ஆங்கர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த நியூஸ் ரீடரா மட்டும் இருக்கலாம், நியூஸ் பிரசன்டரா கூட 30+ மேல இருக்கக்கூடாது. நீங்க இங்க மீடியா ஆர்கனைசேஷன்ல இருந்து வரக்கூடிய உங்களுடைய ஏஜ் குவாலிபிகேஷன் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய ஏஜ் குவாலிபிகேஷன்ல இருந்தே அது நமக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி நம்ம சர்வைவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட ரொம்ப ப்ரொக்ரெசிவா பேசக்கூடிய ஆண்களே வந்து இந்த வயசுக்குள்ள இருக்கணும், நல்லா ஆனா ஸ்டஃப்டா இருக்கணும், ஸ்கில்டா இருக்கணும், ஆனா இந்த வயசுக்குள்ள இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் வந்து ஒரு 60 வயசுக்கு மேல ஒரு ஆணால உட்காந்து ஆங்கர் பண்ணும்போது ஒரு பெண் உட்காந்து ஆங்கர் பண்ணா பார்க்க மாட்டாங்களா இந்த சொசைட்டி அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடையே கிடையாது. அது ஒரு ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் எல்லாருக்கும் எல்லா வீட்டுலயும் நமக்கான ஒரு ஆங்கரிங்க கொடுத்துருவாங்களா அந்த வகையில ஒரு வகையில நான் என்ன ப்ரூவ் பண்ணி அந்த ஏற்கனவே பட்ஜெட் குறித்து கவிதா சொன்னாங்க இல்லையா, நான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் யாராவது பட்ஜெட் அன்னைக்கு ஒரு ஃபீமேல என்னோட பேனல்ல உட்கார வச்சிடணும் அப்படின்னு. நானும் 2009ல இருந்து பட்ஜெட் ஸ்பெஷல் ஷோஸ் பண்றேன், 22 ஆயிடுச்சு இப்ப. இந்த வருஷமும் பண்ணேன். ஆனா ஒரு ஃபீமேல் ஆங்கர் அந்த இடத்துல அதாவது ஃபீமேல் பேனலிஸ்ட உட்கார வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அது பட்ஜெட்னு இல்லை, இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்ல வைக்கிறது. அங்க 5 சேர் போடுறோம், 5ல ஒரு ரெப்ரசன்ட் ஃபீமேலுக்கு டெய்லி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் ஒரு ஆங்கரா அங்க உட்கார்ந்து இருக்கும்போது. ஆனா டெய்லி ஆள் கிடைக்கிறதுல இந்த சைட் பை சைடு இந்த கோரிக்கையை இங்க பேனலா இருக்கிறவங்களா நீங்களாம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிடுறேன். கட்டாயமா நாங்களாம் வரோம், நாங்க இங்க இருக்கோம் எக்கானமிஸ்ட், கட்டாயமா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். தேங்க்யூ சுகிதா. ஐ எம் ஃப்ரம் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி. யூ கேம் ஒன்ஸ் ஹியர் with Tannir organization, you remember? So we will be there. Ma'am is an economic expert, so Ms. Sukita can rope in madam for your any economic issues and debate related issues. அவங்களை இன்வைட் பண்றேன். Yeah, thank you for the views. I mean, we'll move on to the next thing. I think we have seen how I mean, it's a process of growing together. When we talk about women, the groups, what we are associated with, I think this growing together contributes a lot towards. So my question here is, what type of knowledge or attitude or skill sets are required for young women to come in? Because there is a gap, and we agree to all that. I mean, there is a gap where we do have absence of women or a very meager representation of women. So how could we fill this gap? And to fill this gap, what type of skill sets are required in terms of knowledge, attitude, skills? So what, I mean, your suggestions on this, being in field, being in reality, why there are not many women? So how can we, I mean, bridge this gap? நான் பேசலாமா இப்போ? Yes ma'am. நான் வந்து I have about now nearly 25 years in journalism, but the truth is now office kulla the day I entered my office there was one woman in reporting. Inniki vandu the situation has changed quite dramatically. We may not have 60 to 70% women as Danya has. We
It's still largely male dominated, but the number of women who have come into journalism, young women who have come into journalism, that number has increased quite significantly. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா people would not give women night duty to do. இல்ல நீங்க வீட்டுக்கு போயிருங்க. ஒரு protectionism, the protectionism that also prevents you from growing as a professional. But today women do the same things. They முன்னாடி வந்து political rally meetingலாம் அனுப்ப மாட்டாங்க. இப்போ women who want to do politics are continuing to do politics. அதனால there has been a sea change in இந்த கடந்த 25 வருஷமா பாத்தீங்கன்னா கூட it is something that I have seen personally. There's been a sea change in one, women's entry into journalism, two, the roles that they play within organizations, and three, even in terms of women occupying leadership positions in news organizations. It's still very low, but I'd like to quote, there is a Reuters Institute study that was done a few years ago, which said that in 12 markets, this is of course US markets, and they studied 10 online news organizations and 10 print organizations, and they found that 22 to 24% of the editors only were women. But இது வந்து நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா there would have been one or two number you could count on your fingers. Also 40% of journalists in these two organizations, in the two groups, were women. அதுவே நீங்க வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி it would have been again something that you could count on your two hands. So I just wanted to leave this thought here that things have improved. ஒரு விதத்துல பார்த்தோம்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு for women in journalism, in media. Thank you. Yeah. நான் ஏன்னா ரம்யா வந்து இங்கிலீஷ் மீடியா பத்தி சொல்றாங்க. நான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாப்ல சேர்ந்தப்போ வந்து என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ, லீடர்ஷிப் பொசிஷன் வச்சு பேசணும் அப்படின்னா, அப்போ என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ அதை விட ரொம்ப மோசமான சூழல் தான் இப்ப இருக்குன்னு சொல்லணும். அப்போ விமன் லீடர்ஷிப்பே இல்லை. இந்த 20 வருஷத்துல தமிழ் மீடியால நான் கரஸ்பாண்டா இருந்த வரைக்கும் ஒரு விமன் ஹெட்டு கீழே நான் ஒர்க் பண்ணதே இல்லை. நான் நிறைய மீடியால, சன் டிவில, புதியுகம், இந்த மாதிரி பிரிண்ட்ல, தினமலர், விகடன், இந்தியா டுடே எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் விமன் லீடர்ஷிப் இல்லை அப்படிங்கிறதான். இன்னைக்கும் தமிழ் வெர்னாக்குலர் மீடியாவும் சரி, டெலிவிஷன் மீடியாவும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி, விமன் லீடர்ஷிப் சுத்தமா இல்லை. நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் அளவுக்கு விமன் வராங்க. ஒண்ணு அங்க அந்த இடத்துலயே அவங்க ஸ்டாக்னேட் ஆயிடுறாங்க. அவங்க சீனியாரிட்டி வர வர அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க டெசிக்னேஷன் லெவல் வந்து அங்கேயே அப்படியே நிக்குது. சீனியாரிட்டிக்கு ஒரு மதிப்பே இல்லை. 15 இயர்ஸ் தான் டெஸ்க்ல சப் எடிட்டர்ஸா, 20 இயர்ஸ் தான் வந்து அந்த ரிப்போர்ட்டர், அந்த சேம் கேடர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ் மீடியால பெண்கள் இருக்காங்க. அப்புறம் பாலிடிக்ஸ் எழுத விரும்பினாலும் சரி, இந்த மாதிரி பிசினஸ் எழுத விரும்பினாலும் சரி, இந்த பெண்களுக்கு வழங்கப்படுற தமிழ் மீடியால தமிழ் விமன் ஜேர்னலிஸ்ட் வழங்கப்படுற ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா, பெண்கள் பத்திரிகையில நீங்க இந்த ரொம்ப சாஃப்ட் ஸ்டோரிஸ், ஃபேஷன், சமையல் குறிப்புகள், இதெல்லாம் நாங்க வந்த புதுசுல நானே சந்திராலாம் குமுதம்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு விமன் எடிட்டர் தான். ஆப்வியஸா பெண்கள் பத்திரிகையில வேலைக்கு போனோம். அங்க வந்து இந்த மாதிரி லீடர்ஷிப் டாபிக்லாம் நாங்க எடுத்துட்டு போய் எடிட்டோரியல் மீட்டிங்ல இதெல்லாம் நாங்க பண்ணலாம். நான் வந்து பஞ்சாயத்து தலைவிகள், பஞ்சாயத்துல விமன் லீடர்ஸ் பத்திலாம் நம்ம அவங்களோட வச்சு ஒரு தொடர்லாம் பண்ணலாம் அப்படின்னு கான்செப்ட்ஸ்லாம் கொடுத்தப்ப கூட அவங்க ரொம்ப என்ன டார்ச்சரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் குறிப்பு எழுதிட்டு வந்தே ஆகணும், இதெல்லாம் இந்த ஐடியாஸ்லாம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இது சொல்றது குமுதம்ல, லாங் பேக். ஆனா இப்பயும் வந்து அதுதான் சூழல். நீங்க வர்ற பெண்கள், புதுசா ரிப்போர்ட்டிங் ஜேர்னலிஸ்டா வர பெண்கள் வந்து அவங்க ஒரு ஹார்ட் கோர் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படிங்கிற கனவோட வந்தா கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுறதே இல்லை. தமிழ் மீடியால வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ், சீரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் பண்றதுக்கு ஆண்கள் தான் இருக்காங்க. நான் பிரிண்ட் எக்ஸ்க்ளூசிவா பிரிண்ட் பத்தி பேசுறேன். பிரிண்ட்ல வந்து நீங்க அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. நீங்க அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கவே முடியாது. நம்மள வந்து
இப்போ நம்ம ஒரு பொலிட்டீஷியன் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மள ரொம்ப வினோதமா பாக்குற ஒரு சூழல் தான் இருக்கு. நீங்க ஐடியாஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணா கூட பட் அது அப்ரூவ் ஆகுறது வந்து ஒரு அது வரைக்கும் அந்த ஸ்டோரிஸ பண்ணிட்டு இருக்க ஒரு ஆணுக்கு தான் வந்து அப்ரூவ் ஆகும். நம்ம என்ன மாதிரி ஸ்டோரிஸ்னா நமக்கு கிடைக்கும், அதுவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு காஸ்ட் இஷ்யூ, ஒரு 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 ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கடைசியா ஏதோ ஒரு சூழல்ல அப்ரூவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் மெயின் ஸ்ட்ரீம் அந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்ட நியூஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து விமன் ஜேர்னலிஸ்டுக்கு ஸ்பேஸே இல்லை. ஒரு கட்டத்துல விமனோட மைண்ட் செட்டே என்ன ஆயிரும், நிறைய பேர் இப்ப விகடன்ல எல்லாம் இருக்காங்க ஜேர்னலிஸ்ட் விமன் இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களே வந்து அவங்க மைண்ட் செட்டே வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிருது. இதுக்கு மேல நம்ம இந்த ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஒண்ணு தேவைப்படுது இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை அந்த லெவல்ல பண்ணிட்டு நம்ம அமைதியா இருந்துக்கலாம், இல்லைன்னா வேலை போயிடும். ஆனா ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க மீடியாவுக்குள்ள இருந்துட்டு வேலை வேணும் அப்படின்னா அவங்க உங்களை எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நினைக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இருந்துட்டா வந்து உங்களுக்கு வேலை அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பலவிதமான சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு நீங்க அங்க இருந்து வெளியேற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன். அதுதான் இது ஒரு நிதர்சனமான உண்மைதான். நம்ம என்ன சொல்றது, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியா வந்து உண்மையிலேயே ரொம்ப கொஞ்சம் கூட வளர்ச்சியே இல்ல. எடிட்டர்ஸே இல்ல தமிழ்ல. எனக்கு சொல்லணும் அப்படின்னா இது எதனால நினைக்கிறீங்க இருக்காங்க. இப்போ ஒரு விமன் லீடர்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா? This women leadership not accepted. That's what I wanted to know. What Jairani was saying about Tamil media, I observe the 4 southern media. I think Telugu, Kannada இதே கதை தான். மலையாளம் இஸ் லிட்டில் பெட்டர். ஆனாலும் அங்கேயும் ஒரு எடிட்டோரியல் லீடர்ஷிப்ல ஐ திங்க் வெரி ஃபியூ விமென், லைக் 2-3 தான் எனக்கு தெரிஞ்சதே டிவி சேனல்ஸ்ல எல்லாம். பட் அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்டோரிஸ் ஐ மீன் எல்லா இடத்துலயும் சரி. இப்போ கர்நாடகத்துல பார்த்தா பயங்கரமா கம்யூன்ல இருக்காங்க மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹிஜாப் விஷயத்துலயும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பேசுறது இட் இஸ் சோ கம்யூனல். So other than the patriarchal problems and everything, people also have to become communal while they're reporting for these channels. இப்ப அவங்க அதுல பிலீவ் பண்ணலாம் இல்லைனாலும் அந்த வேலையில இருக்கணும்னா அது பண்ணிதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஹிஜாப் இஷ்யூல உடுப்பில அந்த ஸ்டூடெண்டோட வீட்டுல போய் ஸ்பை கேம்ப் பண்ண சொல்றாங்க. ஏதோ அவங்களும் இஸ்லாமிக் ஸ்டேட் ஐசிஸா கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சேனல் பேசுறாங்க. கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் விட்டு அவங்க இப்போ டெரரிசம் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதை அக்ரி பண்ணணும்னு இல்லை, ஆனாலும் because they want a job, they have no other option in life. அப்ப அவங்க அக்ரி பண்ணி இதெல்லாம் ரிப்போர்ட்டிங் பண்றாங்க. சோ அது சொல்லியது கரெக்ட் தான். நான் நினைக்கிறேன் நம்மளோட ரொம்ப அட்டென்ஷன் ஆக்சுவலி லாங்குவேஜ் மீடியால டர்ன் பண்ணணும். because we have been fighting against மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டரா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ்ல நான் எப்படி எடிட்டர் ஆக முடியும்? அங்கதான் ஆரம்பிக்குது. அது இந்த ரூட் லெவல் ப்ராப்ளம். அது நம்ம வந்து அங்கதான் சரி பண்ணணும். நீங்க ஒரு விமன் லீடர்ஷிப் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரணும், ஒரு எடிட்டர் லெவலுக்கு வரணும், நியூஸ் சேனல்ல வரணும், ஒரு நியூஸ் பேப்பர்ல வரணும் அப்படின்னா நீங்க அங்க ரிப்போர்ட்டர்ஸ், அங்க விமன் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க அங்க தயார் பண்ணணும்ல. அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து அந்த மாதிரி நியூஸை ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படணும். அவங்க அதுல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுக்கான ஒரு சூழல் வந்து அந்த ஆபீஸ் சிஸ்டம்ல செட்டப்ல வந்து இருக்கணும். அப்படி இல்லாம இங்க எதுவுமே தயார்படுத்தாம நம்ம அங்க வந்து லீடர்ஷிப்பை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கேட்டா விமன் நியூஸ் எடிட்டர்ஸ் வந்து இல்லவே இல்லை, தகுதியானவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா நியூஸ் சேனல்ஸ் அவ்வளோ வருது. பிரிண்ட் விட்டுருங்க, பிரிண்ட் ஒரு மாதிரி இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. பட் நியூஸ் சேனல்ஸ் அவ்வளோ பேர் வருது. எக்ஸப்ஷனலா சுகிதா மாதிரி இருக்காங்க. பட் அவங்களே வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு சேனல் ஹெட்டா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சேனல்ல ரன் பண்றது, அந்த டெசிஷன் ஃபுல்லா அவங்களே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல், அந்த வாய்ப்புகள் எக்ஸப்ஷனலா இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றவங்களுக்கு கூட கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு வந்து 1008 பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது. இதுல நான் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த இங்க கூடவே சேர்த்து சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் 2007 என்ன அப்பாயிண்ட் பண்ணது ஜெயராணி தான். அவங்க அப்ப அங்க வந்து பெண்கள் மலரோட இன்சார்ஜா இருந்தாங்க. அவங்கதான் எடிட்டரா இருந்தாங்க அந்த சப்ளிமெண்ட்டுக்கு. ஸோ அவங்கதான் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க.
நாங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம். இன்னைக்கு அவங்க வந்து அப்ப எனக்கு பாசா இருந்தாங்கன்னா மீடியா ஹையரார்கில, அவங்க இன்னைக்கு வந்து ஒரு விஷுவல் மீடியால, டெலிவிஷன்ல அவங்க வந்து ஒரு மேனேஜிங் எடிட்டர் போஸ்ட்லயே, சிஇஓ போஸ்ட்லயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கணும். பட் தமிழ் மீடியா அன்பார்ச்சுனேட்லி அப்படியான ஒரு ஸ்பேஸே இங்க கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நாங்க 2 பேருமே ஒரு உதாரணம். அவங்க என்னை அப்பாயிண்ட் பண்ணவங்களே அவங்கதான். அப்ப அன்னைக்கு வந்து என்ன பொசிஷன் தமிழ் மீடியால இருக்கு, அதே மாதிரி அவங்க என்னென்ன மாதிரியானது எழுத சொல்றாங்கிறது மாதிரி விஷுவல் மீடியால என்னன்னா, எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணதுனால ஓரளவுக்கு லீடர்ஸா என்னால அப்படியும் கூட இந்த பார்ட்டியுடைய ஹெட்ட வந்து போய் இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இருக்கிற மேல் ஆங்கரை தான் அனுப்புவாங்க எல்லா மீடியாவிலையுமே. எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லனாலும் இன்னுமே எனக்குமே கம்ப்ளீட்டா 100% ஃப்ரீடம் இருக்கு, இங்க போய் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே கிடையாது தமிழ் மீடியாவில. ஒன் மோர் திங் வந்து இங்க அப்படியே நம்ம போனாலும் இப்பதான் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நான் போய் ஆங்கர் பண்ணும்போது அந்த லீடர்ஸே வந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருக்காங்களே, இதுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு வருவாங்க. நம்ம டபுள் ஹோம் இருக்கு, டபுள் மெட்டீரியலோட போய் நம்ம அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தை வரும், நீங்க நல்லா பண்ணீங்க அப்படி. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இல்லைன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இவங்க ஒரு பொண்ணு அனுப்பியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், நம்மளோட பேக்ரவுண்ட் தெரியுமா, ஏன்னா எத்தனையோ பேர் கேட்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கியாமா அப்படின்லாம் நிறைய லீடர் கேட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து ஒண்ணுமே தெரியலன்னா கூட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து ஆண்களை பார்த்து கேட்க மாட்டாங்க, நம்மளை பார்த்து தான் கேட்பாங்கிறத நான் ஃபேஸ் பண்ண இடத்துல இருந்து இதையும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஜெண்டர் கேப் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதுவும் நம்ம பேச வேண்டிய ஒன்று. தேங்க்யூ மேம். ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி ஐ வாண்டட் டு புட் ஃபோர்த் டு தன்யா அண்ட் பிரியா even. I mean, what is the scope for women in new media, new startups? இன்னைக்கு அதுக்கான ஸ்கோப் வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? டுடே we are able to see. So what is the scope and what is the response of women in this context? Yeah. ஏன்னா இங்க வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியுது. ஐ மீன் ஜெண்டர் நியூட்ரல், மோர் ப்ரோக்ரெசிவ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட இந்த நியூ மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், மீடியா ஸ்டார்ட் அப்ஸ், இதுக்கான ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஹவு டு யூ see it? I mean, it's anybody could take up, especially to Priya and Danya. I've been listening to a lot of opinions coming from a lot of the panelists here. My Tamil is a little weak. I'm a Malayali, so I've understood very little. But I think it is enough for me to get a gist of where everyone is coming from. Having said that, since you posed a specific question to the newer forms of media, and also I'm talking from my experience from the place that I work for, and also in my independent individual zone of being a writer, a director, and a filmmaker. What's happening is, what I've realized is that the moment, especially these spaces, they are largely, as I think a lot of you have already mentioned, they are largely male populated. And it becomes very, I've noticed, especially even myself when I was younger, or some of my younger counterparts and colleagues, female colleagues, when they get into this extremely alpha male space, suddenly they have this urge to merge in. You know, when I say merge in, I mean to try and dress up in a way where you're not being singled out. You know, where you try and compromise on your femininity in the effort to become one among this male team. It used to happen a lot more. It still does happen. I would urge, because what happens is maybe just that moment when you are stepping foot into that room full of men. For myself, I can speak about, say, for example, a shoot set, for example, where 95% of the crew is male, and very few female technicians you will see. Even now, for that matter, a lot has changed now, but even now a lot still remains the same. The ratio still remains the same. But what I do realize is that the moment you come there and you do your job well, then there is nothing stopping you. The moment you do that, you are treated as an equal. At least
in the space that I come from, in the industry, on the film industry, where I do see not just women, but the lot of transgender, the lot of gay, lesbian, LGBTQ communities who find a lot of comfort in this space, at least the space where I come from. So as I said, what is stopping us sometimes largely I do understand that there is a lot of pressure and there are these huge loud voices which can just put you down, and then suddenly you lose your own voice. But I think that is the challenge where we with the credit of our work, with the credit of our skill and talent, we become indispensable, therefore. Because the moment you do your job well, everybody needs you. And any kind of a job where you are good at your job, you benefit that company or your organization or your film set and so on. So there's nothing, therefore my a slight note to every female counterpart or colleague that's making an entry today into a space, into a media space, whether it is journalism. I don't know much about the world of journalism, but I can speak for myself when it comes to the movie industry. And what I've really noticed is that if you are good at your job and if you come with a certain skill set, then you become irreplaceable, then you become indispensable. So the only key is knowing your job really well and having a voice to opinionate, because a lot of times we don't opinionate, thinking that there are this huge community of men, and that can quieten us down. It can be very, very intimidating, I would say. But then there is a job that only you can do, and if you can do that well, you automatically become indispensable. Then nobody can change you or shift you. And I also see, to answer one of the other questions which you asked earlier about how are men participating in this, I think there has been a little relief in sense of the pay parity, which is definitely not reduced, but definitely not equalized, but it is largely, I think the gap has slightly reduced, if not humongously. I'll give you an example. In fact, I was telling one of my, Fokia here, who got in touch with me for this chat and for this discussion here. There's this film that I've just written called Shabash Nitu. We've just finished the shoot. In fact, I'm sitting at the DI lab over here as I finish my deliveries of the film. It's due to release sometime in April. So the film is about the journey of Indian women's cricket through the gaze of Mithali Durraj, who's the captain of the Indian women's cricket team. It's her last tournament, the World Cup tournament, which will start now on March 6th. And that's the story is not so much about cricket, but it is a story about the journey of the Indian women's team. And when I was writing it, I remember that this could be anything. It's not necessarily cricket. It could be any field, because universally our journeys have been that much more tougher. And but the moment you start exhibiting your skill set as well as anyone else, then you become irreplaceable. That's all that I'd like to add. Thank you, Priya. Yeah, thank you. Ma'am, I think you are on mute right now. I'm sorry. Yeah, thank you. So I want to get back to Danya to know what are the scope that this new media platforms are giving to women, the new startups, especially in these platforms, and maybe even Kavita and Jairani could join. The shift from mainstream to independent media, how is this taking place now? And what is the role of women? How are women coming into it? Yeah. So again, this is a very English formula. This whole independent media is largely a very English formula. It's mainly in English. I am the chairperson of DigiPub. DigiPub is a foundation of digital media organizations. We have 90 members, but I think most of the independent media even there is English, and I think the next number comes from Kerala.
Kerala has at least 8 to 9 independent media organizations, smaller websites, but there's hardly any in Tamil. I mean, Ippodu was one of the few I knew. It is shut now. There is none in, I don't think there are any in Telugu. There are one or two in Kannada, The File, one or two are there. But all these are really small I mean, even ours, we have grown a little bit more. That's it. We have like 40, 50. It's not like a huge organization. But everybody is in that level, or they're really small. They'll have like 5 to 10 people because nobody is funding the smaller organizations, right? But with whatever their own revenue models, everybody is trying to manage. But there was a boom around 5, 6 years ago when a lot of these websites were coming up, but that boom has stopped now. You don't know any new big English websites coming anymore. I can't even remember what was the last big one which came. But in the ones which are there, which have a brand now, which is the one is the News Minute, the Quint, the Wire, Scroll. There is a lot of space for alternative thinking, for people to write. There's no doubt about it. But there is also a wave, right? Like we can pay freelancers 1 year, then the pandemic comes and nobody has money to pay freelancers anymore. So it's like a whole oscillation of what happens. So there's no, I mean, we need to put in more money. People with money in this country need to invest more in independent, smaller media organizations because we need more voices out there. And I think it should not be an English only phenomenon, but that is what is happening, sadly. It is not there in other languages. And there are so many languages in India. Yeah. Yes. Yeah. Thank you, Danya, for that. Yeah. Yes, Jayrani, with that, just one more question. I just want to add to it. I mean, the scope for freelancing in the new media platforms. Just to add. New media பத்தி தான் சொல்ல வந்தேங்க. உண்மையிலே தமிழ் ஜர்னலிஸ்ட் வந்து உண்மையிலே பாவம்னு சொல்லணும். அது குறிப்பா சீனியாரிட்டி வர வர நம்ம என்ன சொல்றது, ஒரு அனலிட்டிக்கல் ஜேர்னலிசம் பிலீவ் பண்றவங்க, ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங், ஒரு நல்ல ஸ்டடி பண்ணி டீடைல் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு. ஆனா அப்படிதான் நம்ம வந்திருக்கோம். இந்தியா டுடேல, விகடன்ல, எங்க இருந்தாலும் வந்து ஒரு ஃபைட் பண்ணி நமக்கான ஸ்பேஸை எப்படியோ வாங்கி அந்த மாதிரி ஒரு டீடைல் ஸ்டோரி பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்திருக்கவங்க இப்ப உண்மையிலேயே சுத்தமா எங்கேயுமே அது ஸ்பேஸே இல்ல. நீங்க வந்து 450 வேர்ட்ஸ்க்கு ஆர்டிகல் கொடுங்க, 500 வேர்ட்ஸ்க்கு ஆர்டிகல் கொடுங்கன்றாங்க. இப்ப நியூ மீடியா, இப்ப இண்டிபெண்டன்ட் மீடியால எல்லாம் வயர், ஸ்க்ரால் இதெல்லாம் இருக்கு, நியூஸ் மினிட் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் ஜேர்னலிசம், நம்ம அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பேஸ் இருக்கு. பட் தமிழ்ல வந்து சுத்தமா அது மாதிரி தனியா சொன்ன மாதிரி அதை பத்தி யாருமே கவலையப்படாம இருக்காங்க. எல்லாரும் பெரும்பாலும் யூடியூப் போயிடுறாங்க. எழுதுறவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்ல, சுத்தமா இல்ல. ஃப்ரீலான்சிங் வந்து இப்போ இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட பொறுத்த வரைக்கும் விமன் நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா பே பண்றாங்க. நாம வந்து தமிழ்ல வந்து ஃப்ரீலான்சர்ஸ்னாலே அவங்களை ஏதோ நேர்ந்து விட்டா மாதிரி, பத்திரிகை துறைக்கு நேர்ந்து விட்டா மாதிரி, ஒரு எல்லாமே ஃப்ரீயா தான், ஃப்ரீலான்சர்னா ஃப்ரீயா எழுதுறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பே பண்றதே இல்ல. 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட அவங்க 6 மாசம் கணக்கு வைக்கிற மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளே இருக்கு. நம்ம எதுலோ மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில எழுதியிருப்போம், பட் அந்த பேமெண்ட்லாம் வரதே இல்லை. நான் தமிழ் ஹிந்துல கூட 2-3 ஆர்டிகல் கான்ட்ரிபியூட் பண்ணேன், பட் அதுக்கான பேமெண்ட் எனக்கு வரல. அவங்களும் அதை பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. ஸோ உண்மையிலேயே சொல்றேன், இந்த சீனியர் ஜேர்னலிஸ்டோட நிலைமை தமிழ்ல வந்து ரொம்ப பாவம், பரிதாபமா இருக்கு. அவன் வந்து இப்போ நான் அதுக்கப்புறம் வயர்ல கவிதா வந்து எனக்கு என்னோட ஆர்டிகிள்ஸை தொடர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்போ அது ஒரு புக்கா கலெக்ஷனா கூட கொண்டு வந்திருக்கோம். வயர்ல, நேஷனல் ஹெரால்ட்ல, அவுட்லுக்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்மளே ஃபைட் பண்ணி, ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நமக்கு இப்ப கவிதா இல்லைன்னா நான் தொடர்ச்சியா அதை பண்ணியிருப்பேனானே எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு மீடியா ஒர்க் எப்படி இருக்கும், நம்ம எழுதுறதுக்கே ஒரு டைம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இமீடியட்டா சீக்கிரமா எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணும். அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கு. ஸோ உண்மையிலே நான் வந்து ஒரு வயர் மாதிரி, ஸ்க்ரால் மாதிரி, நியூஸ் மினிட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து தமிழ்ல இல்லைன்னு நான் நிறைய தடவை நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் என்ன செய்யறது, சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. இவங்களே இங்கிலீஷே ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு சொல்லும் போது, அப்புறம் உண்மையிலே ஒரு சீரியஸ் ஜேர்னலிசம்க்கு இங்க யாருக்குமே விருப்பம் இல்லை. அதுவும் ஒரு காரணம். எல்லாருமே ஒரு அந்த சென்சேஷனலைஸ் ஆகுதுல்ல, எல்லாமே ரொம்ப பரபரப்பா, குயிக்கா, எதுனாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எதுனாலும் 4 வார்த்தைக்குள்ள சொல்லுங்க, 40 வார்த்தைக்குள்ள முடிங்க அப்படின்னு சொல்றதுனால
இது வாட் journalism-ஆனே செல்ஸ் எனக்கு doubt ஆ அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சென்சேஷனலிசம், ஆமா. பரபரப்பு செல்ஸ் இல்லையா, அந்த ஒரு ஆமா. இதுவும் If I வருது. can just add one thing which can go to Chandra also, I think. See, Yeah. இந்த இண்டிபெண்டன்ட் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இப்போ மீ டூ மூவ்மெண்ட் நடந்த போது தமிழ்ல ஒண்ணுமே யாருமே அதை பத்தி பேசுறது இல்ல. மலையாளத்துல பார்த்தா அவங்களுக்கு ஏதோ மீ டூ மூவ்மெண்டே நடக்காத மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. கன்னடா, தெலுங்கு, இங்கிலீஷ் மீடியால மட்டும்தான் கவர் பண்றாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியால எல்லாரும் ஒன்றும் இல்ல, கொஞ்சம் பேர் தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மீடியா ஹவுஸ் ரன் பை மேல்ஸ். அவங்களோட எல்லாம் டம்ளர்ல ஐ மீன் கிளாசெட்ல நிறைய ஸ்கெல்டன் இருக்கிறதுனால தே கான் டூ இட். பட் ஸ்டில் தேர் வாஸ் லாட் ஆஃப் கவரேஜ். பட் இப்போ இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தமிழ்ல இருந்துச்சுன்னா ஹவு வி குட் ஹவ் கவர்ட் இட். இப்போ ஜெயராணி சொல்லி மாதிரி தமிழ் யூடியூப்ல போய் அப்படியே பேட்ரியார்க்கலான நம்மளால பார்க்க முடியாத டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 8-9 வருஷம் முன்னாடி ஆனா வெட்டிக்கார்ட் சொல்லி ஒரு மூவி ரிவ்யூவர் இருக்காங்க. அவங்க தான் முதல்ல இந்த பிலிம்ல ஸ்டாக்கிங், இப்ப தமிழ் சினிமால ரொம்ப கெட்டதான் தனுஷ் எல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க, அவங்க பின்னாடி நடப்பாங்க. ஒரு சுவாதி கொலை நடந்த போது தமிழ் சென்னையில் நடந்த போது நாங்க ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தோம். இந்த மாதிரி ஸ்டாக்கிங் தமிழ் சினிமாவில இந்த ஹீரோ ஸ்டாக் பண்ற ஸ்டோரிஸே வைக்க கூடாது சொல்லி நம்ம மேல பயங்கர அட்டாக் நடந்துச்சு அந்த டைம்ல. ஃபேன் கிளப்ஸ், ஈவன் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ரிவ்யூவர், அவங்க பயங்கரமா மதிக்கப்பட்ட ரிவ்யூவர், அவங்க எதுனாங்க இதுக்கெல்லாம் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் கிடையாது, ஸ்டாக்கிங் சினிமால காட்டுற ஸ்டாக்கிங் ரியல் லைஃப்ல ஜனங்க எமுலேட் பண்ணுவாங்கன்னு. நாங்க அது கண்டிக்கவே இல்லை. வி ரோட் அபவுட் இட் கண்டினியூஸ்லி. நம்ம மட்டும் இல்ல, அப்புறமா இன்னும் நிறைய ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் அபவுட் இட். இப்ப நீங்க பாருங்க தமிழ் பிலிம்ல எவ்வளவு ஸ்டாக்கிங் ஸ்டோரிஸ் இருக்கு, ரொம்ப கம்மி. ஏன்னா in spite of getting abused, in spite of stars attacking, these few journalists, including my colleague Soumya and ஒரு 5-6 பேர் இருக்காங்க, வேற வேற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, they all went about writing it. I remember ஒரு பெரிய ஸ்டார் இன் தமிழ் சினிமா, அவங்களோட வைஃப் என்ன கூப்பிட்டாங்க, அவங்கள பத்தி நம்ம எழுதணும், அவங்க வைஃப் கூப்பிட்டாங்க and she told me now on I will make sure his scripts are not like that. ஒரு நாள்ல வராது, ஒரு வருஷத்துல வராது, ஆனா ஒரு 10 yearsல அதோட இம்பாக்ட் இருக்கும். அதுக்கு யூ நீட் இண்டிபெண்டன்ட் மீடியா டு ரைட் திஸ். தமிழ்ல யாராவது எழுதுவாங்களா? இது எழுத மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிலிம்ல இருந்து ஆட் கிடைக்கணும். இல்ல பிரச்சனை என்னன்னா தமிழ்ல இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸே இல்ல சம்திங் லைக் வயர் ஆர் த நியூஸ் மினிட் அது மாதிரி தமிழ்ல வந்து இல்லவே இல்லை. அதனால தான் ஐ பீன் டெல்லிங் தன்யா, ஐ பீன் டெல்லிங் சித்தார்த் ஆல்சோ தமிழ்லயே ஆரம்பிங்க. இது ஒரு 2 crores போதும். True. அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு நல்ல சீரியஸா இத பத்தி பேசணும். கண்டிப்பா you should take it forth. I mean women here should take it தனியா forth. மீ டூ சொன்னீங்க. மீ டூலாம் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஏதாவது ஓபனா வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கெரியரே காலி. இல்ல அதான் இப்போ சந்திரா நீங்க சொல்லலாம், அதை பத்தி பேசலாம். சோ how is film industry இத வந்து எப்படி பாக்குது, எப்படி women அங்க இது பண்றாங்கன்னு சொல்லலாம். I mean you can put in your என்ன மாதிரி கேக்குறீங்க? women எந்த இஷ்யூல கேக்குறீங்க? filmல தான். மீ டூவா இல்ல விமனை போட்டு? இல்ல இவங்க இப்ப தனியா ரைஸ் பண்ண ஒரு வேலிடான क्वेश्चन. ஏன் மீ டூ பத்தி, மீ டூவோட ட்ரெண்ட்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரல, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து விமன்ட்ட இருந்து ரொம்ப வரல. ஐ மீன் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 கேसेसல. ஆக்சுவலா நாங்க வந்து இங்க விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு ஃபோரம் இருக்கு. அவங்க வந்து மீ டூ பத்தி எடுத்துட்டு போனாங்க. லீனாமணி மேகலை அவங்க சிங்கர் பேரு தான், அவங்க சின்மய் இஷ்யூ. அதுல நானும் வந்து ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த குரூப் வந்து அது பண்ணி வந்து அது பெரிய இஷ்யூ ஆச்சு. பாலிமெட்டிவ்ல கூட அது திருப்பி சின்மை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்தாங்க நினைக்கிறேன் அந்த இதுல. உடனே அதை வந்து அவ்வளவு இஷ்யூ ஆக்குனாங்க. சோ வந்து அது பெண்கள் கொஞ்சமாவது பேசணும் அப்படின்னா இந்த விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த அசோசியேஷன் வந்து எடுத்து பேசுறப்ப நாங்க இப்போ வந்து ஒரு நானு என்னோட ஃப்ரெண்டு ஈஸ்வரி அந்த அசோசியேஷன்ல அவங்கதான் லீடர். சோ அவங்க எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட போய் பாக்குறோம். நாங்க மீ டூ சம்பந்தமா வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன பண்ணா, சரிம்மா நாங்க வந்து உங்களுக்கு இது பண்றோம் அது பண்றோம் அப்படிலாம் சொல்லிட்டு என்னோட டைரக்டருக்கு போன் பண்ணி எனக்கு போன் வருது, நீங்க வந்து இந்த இஷ்யூல வந்து கலந்துக்காதீங்க, நீங்க படம் பண்றீங்க, உங்க படம் வெளியில வர வேண்டாமா, இப்படி எல்லாருக்குமே போகுது, நீங்க வந்து இது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்காக நான் ஸ்டாப் பண்ணல. ஆக்சுவலா அதுல வந்து இனிஷியேட் பண்ணா ஒர்க் பண்ணோம், பட் அதை கண்டினியூ பண்ண முடியல. சோ எல்லாருக்கும் வந்து வேற வேற விஷயங்கள் இருந்தது. ஆனா வந்து கொஞ்சமாவது இங்க ஒர்க் பண்ணாங்க மீ டூல. அந்த விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த
அந்த ஃபோரம்ல இருக்கவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆனா அது மெயின் ஸ்ட்ரீமா ஒரு பெருசான எல்லா அந்த ஆண் இயக்குநர்கள் சேர்த்து ஒரு மீட்டிங் நாங்க கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். அது முடியவே முடியல. 1 or 2 வெற்றிமாறன் அந்த மாதிரி டைரக்டர் தான் வந்து லீனா மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட்டிவா அந்த டைம்ல பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப 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 ஃபியூ. ஏன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு மேல் இதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சந்திரா சொல்ற மாதிரி இந்த ஏடிஸ் சேர்ந்து வராங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாத்துல இந்த விமன் இன் சினிமா கலெக்டிவ் சொல்லியிருக்கு. So if at all the media in Tamil Nadu had supported the movement more vigorously, that would give strength instead to a lot of other people to go ahead. அதான் நான் சொல்றேன். இப்ப இந்த மீடியாவில அவங்க நல்லா if they had reported it, they had supported it, then that would have spread to other industries. இப்ப ஏன் WCC கேரளாவில இதெல்லாம் பண்ண முடியுது அவங்களால? ஏன்னா அவங்களுக்கு ஒரு மீடியா சப்போர்ட் இருக்கு. அது ரொம்ப ஜாஸ்தி ஒண்ணும் கிடையாது, ஆனா அட்லீஸ்ட் இருக்கு. அவங்களை சப்போர்ட் பண்ற சில மீடியா ஹவுசஸ் இருக்காங்க, அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு, சரி இது வச்சு முன் போறதுக்கு. என்னோட தமிழ் கொஞ்சம் மலையாளம் மாதிரி தான் ஆனாலும். தமிழ் மீடியால வந்து பொலிட்டீஷியன்ஸ் கூட பகச்சுக்குவாங்க, சினிமா செலிபிரிட்டிஸ் ஹீரோஸ் எல்லாம் பகச்சுக்க மாட்டாங்க. அது ஏன்னா அது பிசினஸ், அவங்களுக்கு பிசினஸ். அப்புறம் வந்து இந்த மீட்டூல வந்து இல்லாத ஒரு ஆண் டைரக்டர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தர் வந்து அதை பத்தி பேசினாங்கன்னா அங்க வந்து எல்லாமே அதை பண்ணியிருக்காங்க. ஏதோ வந்து ஒரு வகையில வந்து அந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. சோ எல்லாருமே வந்து மாட்டுவாங்க. அப்ப எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து அதுல ஒர்க் பண்ண போறோம்னா, இப்ப வந்து என்னோட அந்த போரம்லயே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்களால அடுத்து போய் வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அவங்க வந்து நாங்க ரொம்ப தீவிரமா அந்த மீட்டூவை வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கண்டிப்பா அடுத்து யாருக்கும் பட வாய்ப்பு. ஏற்கனவே பெண்கள் வந்து படம் இயக்கிறதுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, ஒரு கதையை ரெடி பண்ணி ப்ரொடியூசர்ட்ட சொல்லி. சோ அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க ஃபைட் பண்றப்ப கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. இப்ப WCC அங்க விமன் கேரளாலையுமே பாத்தீங்கன்னா அவங்க பேர் அது இவங்க யாரு, அவங்க இந்த நடிகை பாவனா நினைக்கிறேன், பாவனா. அப்புறம் வந்து இன்னொரு 2-3 ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து அதுல பேசினாங்க, WCCல இருக்காங்க. அது அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, ரொம்ப நாளா அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு டைரக்டரோட ஒய்ஃப் அவங்க என்ன கல்லிங்கன்னு, அவர் ரீமா கல்லிங்கன், அவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்கல. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் படத்துல நடிக்க முடியும் அவங்களால, வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல வேற ஒரு டைரக்டர்ல அவங்களால நடிக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. இது எங்க சரி பண்ணணுங்கிறது நிஜமாவே தெரியல. ஆல் ஓவர் எல்லா மீடியாலும், பிரிண்ட் மீடியா, இந்த மாதிரியான விஷுவல் மீடியா, எல்லா மீடியாவும் இருக்க பெண்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வேற ஏதாவது என்ன செய்யணும்னு தெரியல. ஆக்சுவலா அது காரணம் எக்கனாமிக் பவர் வந்து பெண்கள் கிட்ட இல்ல. பினான்சியலா வந்து அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ற இடத்துல இல்ல. அந்த இடத்துக்கு போறப்ப இதுக்கெல்லாம் சேஞ்சஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் தான். இல்ல ஒரு விமன் ப்ரொடியூசர் இல்ல, விமன் எடிட்டர் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா விமன் டைரக்டர்ஸ் நிறைய இல்ல. சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் வந்து அவங்களால வந்து எல்லாத்தையும் சரியா பண்ண முடியாததுக்கான காரணம். இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்து எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அவுட்புட்ல. இப்போ நம்ம நியூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஆர் எல்லாத்துலயுமே வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டாக்கிங்கோ இல்ல விமன் ஆர் மோஸ்ட்லி ரெப்ரசன்டட் அஸ் விக்டிம்ஸ். I would even I would like to get the opinion of Ramya in how in terms of what is the representation of women in news stories or even in the OTT platforms or even in films. அப்ப என்ன மாதிரியான ஒரு representation இருந்துகிட்டு இருக்கு இப்போ? Is there any change in this representation? Because we see that there is a lack of women force in decision making, production எல்லாத்துலயுமே இல்லைன்னும் போது இது எப்படி அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? Definitely ஒரு skewed perspective தான். If you don't have half the ரெண்டு ஜெண்டர் தான் இருக்கு, அதுல ஒரு ஜெண்டர் is dominating the scene, there is going to be a skew. அதுல ஒவ்வொரு நீங்க பாத்தீங்கன்னா there are some இப்போ சந்திராலாம் இருக்காங்க, they are you have Leena Manimekalai who's also fighting a battle with on the sexual harassment Me Too-ல வந்து அவங்களோட கூட இருந்து சப்போர்ட் பண்ண மீடியா ஆர்கனைசேஷன்ஸ்க்குலாம் இப்போ வந்து ஒரு லீகல் ஹர்டில்ஸ் வர ஒரு நிலைமையில இருக்கு இப்போதைக்கு. பட் தட் இஸ் மோர் காமன் நாலேஜ் தட் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா there is bound to be a skew in the industry itself.
அது வந்து மீடியாவா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ். அண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி ஜெயராணி சொல்லியிருந்தாங்க, பெண்களுக்கு வந்து இந்த ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ், அந்த சோ கால்ட் சாஃப்ட் இஷ்யூஸ் அப்படின்னு, அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியால கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் குட் விமன் லீடர்ஷிப். இப்போ நம்ம ஜெயராணி பேசும்போது சொன்னாங்க, ரிப்போர்ட்டர்ஸா இருக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னா அவங்க எப்போ எடிட்டர்ஸ் ஆக போறாங்க. பட் நான் என்ன, இன் இங்கிலீஷ் மீடியா அது வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங் ஹேப்பன்ட். தி எடிட்டர்ஸ் டிட் நாட் ரைஸ் அப் த ரேங்க்ஸ், தே கேம் ஃப்ரம் அபவ். இப்போ வந்து நியூஸ் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இன்னும் கொஞ்சம் நார்த் இந்தியன் பேப்பர்ஸ்ல இருந்த the women in the family took over and ran the organizations. This is something that happened in English media, ஒரு curious turn of events. அதுல இருந்து தான் வந்து in media the role of women கொஞ்சம் women சேர ஆரம்பிச்சாங்க, அவங்களோட ரோல்ஸ் மாறிட்டு. இந்த மாதிரி லீடர்ஷிப் இல்லைன்னா, and I am convinced undoubtedly that unless there is a female leadership, it is going to be very, very difficult for things to change in media. So அது வரைக்கும், அந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும், the skew will always be there. Yes, thank you. And I would just like to move on to the context, because we are telling we need women leadership, but even the women who are in the field, who are in the scenario, what is the challenges we face when we stand with women? Especially, I would like to put forth this question to Kavita and Danya. The threat to, the women journalists face in social media, or even when you are standing with victims, as Jairani, as a women journalist, when you stand with victims, when you stand with women, the Me Too movement or different movements, what are the different threats and different things what you are facing in the field, and how do you overcome it? What is the strategies? Danya, you want to go? I think Danya's not there. I think she left. So okay, she's not in the call. Yeah. Okay. Sorry, I think almost all the panelists here, all the women here, ஏற்கனவே சுகிதா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாங்க. We have been trolled on social media, we faced threats, and as a network of women in media மூலமா we've tried to support each other, tried to take it to the network and get it addressed by the network. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். It's a huge challenge, but that shouldn't be a deterrent for some young women to come and join the media அப்படின்னு நான் நினைக்கிறேன். Because this is something you'll find everywhere, not just in media. மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் அதே நேரம் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். One thing I tell all the young women who kind of interact with me, like when I go to colleges or people who just joined the job, வந்து interact பண்ணும்போது நான் சொல்ற விஷயம் வந்து ஏற்கனவே ரம்யா தன்யா சொல்றதா, ஒன்று very commitment and hard work, also to kind of make yourself feel powerful from within, that you can handle anything அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். That's very important, to feel powerful from within, and that will really help you to handle certain issues. And I totally agree with Ramya when she says that you need female leadership to make changes happen. Like இன்னைக்கு ஒரு ஜெயராணியால வந்து ஒரு சுகிதாவை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர முடிஞ்சது மீடியாக்குள்ள. அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் இருக்கும்போது இட் மல்டிப்ளைஸ், இன்னும் நிறைய நடக்குது. ஐம் வெரி ஷுர் ஹிந்துல வந்து ரம்யா நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். தனியா பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ஸ்பேஸ் இருக்க முடியுமோ அந்த ஸ்பேஸ்ல வந்து they have tried to do this. ஸோ லைக் ரம்யா சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு இங்கிலீஷ் மீடியால. லாட்ஸ் ஆஃப் விமன் ஆல்சோ இன் டெலிவிஷன். பட் தமிழ் மீடியால வந்து ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் திங் டு வாட் ஜெயராணி said. அவங்க இருக்கும்போது அவங்க பெண்கள் மலர் இன்சார்ஜா இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ அவள் விகடன் மாதிரியான மேகசின்ஸோட எடிட்டர்ஸா விமன் இருப்பாங்க. இப்போ அது மாறி இருக்கு. இப்போ வந்து விமன்ஸ் மேகசினுக்கு கூட எடிட் பண்றது வந்து மேலா இருக்காங்கன்றது வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவள் விகடன்ல விமன் எடிட்டர்ஸே கிடையாது. அப்போ கதிர் இருந்தாரு நாங்க வந்தப்போ. இப்ப அதுக்கப்புறம் அறிவழகன், இந்த மாதிரி நிறைய எல்லாருமே மேல் எடிட்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு தமிழ் மீடியா வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. பட் ஐ திங்க் இட் நீட்ஸ் டு சேஞ்ச். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியுமா எனக்கு தெரியல.
பட் இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மீடியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய தேவை வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஐ திங்க் அது ரொம்ப தேவையா இருக்கு இன்னைக்கு நமக்கு. இன்னைக்கு ஸ்கோப்பும் நிறைய இருக்கு ஆல்டர்னேட்டிவ் மீடியால. ஸோ வி சி யங் விமன் ரைட்டிங், பிளாகர்ஸ் நிறைய பேர் பார்க்க முடியுது. நிறைய பேர் இன்னைக்கு எழுதுறாங்க. ஸோ அதுக்கான வரவேற்பு, அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மும் வந்து கிரியேட் பண்ணும்போது நல்லா இருக்கும். அது வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு இது கொடுக்கும். அதே நேரத்துல இன்னொன்னு வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் மோர் சென்சிடைசேஷன் டுவர்ட்ஸ் த பீப்புள் அட் த டெசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸ். நார்மலா என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஐ எம் ஆல்ரெடி சென்சிட்டிவ், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் வந்து ஜெண்டர் சென்சிட்டிவா இருக்கேன், ட்ரைனிங் கொடுக்கணும்னா லோவர் கேடர்ஸ்க்கு கொடுங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கொடுங்க, கிரவுண்ட் லெவல்ல கொடுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, இவங்க வந்து எப்பவுமே ஐ திங்க் தே ஃபீல் தட் தே ஆர் மோர் கண்டென்ட் வித் வாட் தே ஆர். So I think அந்த விஷயம் வந்து மாறணும்னு நினைக்கிறேன். So finally ஒரே ஒரு கேள்வியோட I think we can just have a round and then we'll finish because we are nearing to the time. So I mean because all our students ன்றதால ஒரே ஒரு விஷயம், என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸும் அட்ரிபியூட்ஸும் இன்னைக்கு இருந்தா அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம விமன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு 15-16 இயர்ஸ் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்துட்டு தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம். நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல எழுதுறதுனால ஐ டென்ட் ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி இன் கெட்டிங் அசைன்மெண்ட்ஸ் ஆர் ஜாப்ஸ். ஃப்ரீலான்ஸ் பண்றதுல வந்து ஐ சூஸ் லைக் எனக்கு வந்து பண்ணோம்னா பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் எனக்கு இருக்கு. அண்ட் ஐ பீன் கெட்டிங் ஜாப்ஸ் ரெகுலர்லி. யங்ஸ்டர்ஸ் வரும்போது என்ன மாதிரி ஸ்கில் செட் தேவை அப்படின்னா, basically they should be prepared to work very hard. They need to have some kind of commitment and passion towards this is a place where you can also decently earn. எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன், ஓரளவுக்கு டீசெண்டா ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி பணத்துக்காக மட்டும் இல்லாம இது ஒரு லைக் ஜெயராணி சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி வாய்ஸ்லெஸ்க்கான வாய்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான பேஷனோட உள்ள வரவங்க வந்து ஐ எம் வெரி ஷுர் அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு தேவை நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ரம்யா வில் ஹேவ் மோர் டு சே அபவுட் திஸ். Yes, thank you Kavita. Yes, Ramya. Yeah, I think we have to agree with Kavita. The passion, that is what everyone looks for. Passion irka, do they really want to do something? See, all of us got into journalism only because we could write, because that is what we chose. ஒரு விருப்பத்தோட தான் வந்திருக்கோம் இந்த ப்ரொஃபஷன்ல. எழுதுறதுக்கும் சரி, டு கிரியேட் அ சேஞ்ச், ஒரு சேஞ்ச் உருவாக்கவும் இது வந்து பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். மீடியா இஸ் த பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் அ சேஞ்ச். அந்த பேஷன் இருக்கா? பிசைட்ஸ் தட் ஐ திங்க் கொஞ்சமாவது எழுத தெரிஞ்சிருக்கணும். We look for I am flourishing flowery language, write with a flourish line. Basic understanding of the language avasiyam, and the person has to be a communicator. Adu vandu you can't be a total introvert and be here in this profession. So idella vandu these are all things that we look for in people who we hire. Yeah, one more thing. அதாவது நீங்க ஜென்ரலா எல்லாருமே கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றது, ஒரு காலப்போக்கில் வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு ஏரியால வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் நம்ம பண்ற எல்லா அந்த லேர்னிங் வந்து கண்டினியூஸா இருக்கணும். நிறைய ஜேர்னலிஸ்ட் இப்ப வந்து ரொம்ப மேலோட்டமா இந்த பரபரப்பு சூழல்னால என்னன்னா, நிறைய பேர் கோட்ஸ் எல்லாம் இப்ப நம்மகிட்டே வாங்குறாங்க. நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுனால நம்மகிட்டே கோட்ஸ் எல்லாம் வாங்கும்போது நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லி முடிச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு லீடிங் கொஸ்டின்ஸே கூட இருக்கிறது இல்லை. யங் ஜேர்னலிஸ்ட் நம்ம பாக்குறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற இதுல உங்களோட கருத்து என்ன, இதுதான் வந்து அவங்க போஸ்ட் பண்ற கொஸ்டினாவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க எனி சப்ஜெக்ட் வந்து நீங்க ரிப்போர்ட்டிங் போறீங்க அப்படின்னா வந்து அதை பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணும். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்பதான் உங்களால வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு போக்கு இன்னைக்கு இல்லை. அது பிரிண்ட்லயா இருக்கலாம், டெலிவிஷன்லயா இருக்கலாம். அதாவது கண்டினியூஸா அவங்க அந்த நியூஸ்ல இருக்கிற அந்த விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஆழமா போய் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போகும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எஜுகேஷன் நீட் ரிலேட்டடா ஏதோ கேட்க போறாங்க, ஒரு 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 காஸ்ட் இஷ்யூ, ஏதோ ஒண்ணு, ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், ஏதோ ஒரு இஷ்யூ பத்தி அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேச போறாங்கன்னா, நம்மளால நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு
விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் இல்லைன்னா கூட அந்த எக்ஸ்பர்ட் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அவசரமா போக வேண்டிய தேவையில்லை. அப்ப நான்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வாசிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்தேன். என்னோட நாலேஜ் வந்து நான் அதுக்கப்புறமும் கூட பெரிய ரீடிங் சூழல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வீடியோக்குள்ள வந்தோன்னா நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் பாக்குற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எனி இஷ்யூ, அது வசந்தி தேவியா இருக்கலாம், எஜுகேஷனிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ், இல்ல ஏதாவது ஒரு அமைப்பு பியூசிஎல்ல போய் யாரையோ பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 1 டே கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான டைம் அப்ப இருந்தது. நம்ம பிரிண்ட் மீடியால வந்து ஒரு ஸ்டோரி பண்றதுக்கு ஒரு நாளாவது அவகாசம் இருக்கும். அப்ப என்னன்னா அவங்க கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது நான் நிறைய விஷயங்கள், எனக்கு தேவை வந்து ஒரு 4 லைன் கோட்டு தான். பட் நான் வந்து நிறைய அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு 5-6 புக்கு படிச்ச ஒரு கண்டென்ட், அந்த நாலேஜோட நான் வருவேன். தொடர்ச்சியா நம்ம அதையே பண்ணும்போது அடுத்து நம்ம வந்து அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிறைய தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த லேர்னிங் வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க ஒண்ணு இந்த மாதிரியான படிச்சவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்ல நம்மளாவது படிக்கணும். அந்த லேர்னிங் வந்து கண்டிப்பா இருக்கணும். லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஜேர்னலிஸ்ட்னா நீங்க வந்து லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கணும். தமிழ்ல நான் பாக்குற வரைக்கும் அந்த மாதிரி அடுத்து என்னன்னு கேள்வி கேட்கறதுக்கே யோசிக்கிற சூழல் தான் வந்து பசங்கள்ட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மள வந்து தயார்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. நாலேஜபிளா இருக்கணும், விடாம வந்து அத கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு இஷ்யூல, இப்ப விமென்ஸ் இஷ்யூ அப்படின்னு அது தமிழ்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, எதுலயாவது ஒண்ணுல நீங்க வந்து அந்த ஏரியால வந்து நீங்க தொடர்ச்சியா நீங்க உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல ஒரு 10 இயர்ஸ்ல வந்து நீங்க அந்த சப்ஜெக்ட் பத்தி சொல்றதுக்கு நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்க வந்து தொடர்ச்சியா உங்களை ஒரு கற்றல் உட்படுத்தி நீங்க அதுக்கு தயாராகிக்கணும் அப்படின்றதுதான். ஸோ தொடர்ந்து வாசிக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்றது. கண்டிப்பா கண்டிப்பா. எஸ் சந்திரா, சொல்லுங்க. இங்க வந்து நான் சினிமா பத்தி சொல்லணும். சினிமால, அதாவது சினிமா வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படிங்கிற ஒரு மித்து வந்து இப்ப வரையுமே இருக்கு. சோ வந்து பெண்களுக்கு அது வந்து உள்ள போலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பயங்கர டவுட்ஸ்ல தான் இருக்காங்க. நிச்சயமா அது கிடையாது. இப்ப எல்லாம் ரொம்ப சினிமால ரொம்ப ரொம்ப மரியாதையா தான் நடத்துறாங்க. அது முக்கியமா வந்து பெண் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதாவது எப்பவுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருந்தா டைரக்டரா வர முடியும். சினிமால பல கேட்டகரிஸ் இருக்கு. எடிட்டிங் இருக்கு, கேமரா இருக்கு, டைலாக்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டரா எழுதலாம். சோ வந்து காஸ்டியூம் டிசைனரா இருக்கலாம். எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே பெண்கள் இருக்காங்க. இப்ப நிறைய விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது காரணத்துக்காக நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லா டைரக்டர்ஸும் ஏதோ 1-2 விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. சோ வந்து சினிமா வந்து ரொம்ப உள்ள வர பெண்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ நம்ம கிட்ட அந்த அங்க போய் நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. எல்லா இடத்துலயும் மீட்டூ மாதிரியான விஷயங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு, சினிமால மட்டும் கிடையாது. சோ வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட், நம்மளோட மைண்ட், நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த், இதை வந்து நம்ம வந்து ஸ்டபனா வச்சுட்டு நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருந்தோம்னா யாருமே நம்மள எதுவுமே செய்யவே முடியாது. சோ வந்து சினிமால வந்து அப்படிலாம் பாதுகாப்பு இல்லாத அப்படின்லாம் இல்லை, ரொம்ப மரியாதையாவே நடத்துறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜெயராணி சொன்ன மாதிரி சினிமாலையும் வாசிக்கிறது, படிக்கிறது. நீங்க ஒரு டைரக்டர் ஆகணும்னா நீங்க தொடர்ந்து வந்து வெறுமனே டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும் இல்ல, நீங்க கிரியேட்டராவும் இருக்கலாம். டெக்னிக்கலாவும் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றப்பயே வந்து நீங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க விருந்து அடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்தாதான். ஆண்கள் அப்படிதான் வேலை பாக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. சோ வந்து நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு தயங்க கூடாது. இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா, டே நைட் ஷூட் நடக்கும். சோ அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நான் ஒரு நைட் ஷூட்ல வந்து ஒரு 100 பேர் இருந்திருக்காங்க. அங்க நான் ஒரு பொண்ணு இருந்திருக்கேன். ஆனா ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப சுதந்திரமா இருந்திருக்கேன். எப்பவுமே நிறைய ஆண்கள் மத்தியில நம்ம வேலை பாக்குறப்ப மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை நம்ம உணர்வோம். சோ அதுவே நமக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும். நம்மளோட அது சொல்றது கிரியேட்டிவிட்டியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சரியா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து வர முடியும். பெண்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியுமே தடை இல்லை, வரலாம். தேங்க்யூ சந்திரா. So I think we are nearing to an end. In fact, to கிளப் பண்றதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வாசிப்பு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட ரொம்ப குறைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி நம்ம சோசியல் மீடியான்னு சொல்லும் போது அந்த வாட்ஸ்அப் லாங்குவேஜ் இல்லையா,
அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஆழமான வாசிப்பு அப்படின்றது இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால வந்து நிறைய விளைவுகளும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஈவன் இன் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஆல்சோ வி ஆர் ஏபிள் டு see that reflections. தொடர்ச்சியாக ஒரு பத்தி எழுதுறதுக்கே அங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் ரிஃப்ளெக்ட் வித்இன் themselves. அண்ட் அந்த பில்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க ஆழமா பில்ட் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கு. ஸோ நீங்க சினிமாவாகட்டும், ஊடகத்துறை, எந்த துறைக்குள்ள ஊடகம் சார்ந்து போகும்போது கண்டிப்பா நமக்கு வாசிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய மக்களை வாசிக்கிறது, புத்தகங்கள் மட்டும் கிடையாது, மக்களை வாசிக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு நோ இஃப் ஜெனிஃபா மேம், மணிமேகலை மேம் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிட்டு ஐ திங்க் we can just end. So I hand it over to Jennifer ma'am. Yeah. Thank you. Thank you for the opportunity, and I thank all the panelists for this wonderful sharing and opportunity. In fact, it was a great learning for me too. Enakume oru periya learning. Thank you so much. Yes, ma'am. Please. Dr. Radha, for doing a wonderful job in moderating the important discussion on this women presence or women contribution in the media production. Thank you so much, and I would like to thank my heart, express my heartfelt thanks to all the panelists. With a lot of effort, we could try to reach out them, and they have, spent more than 2 hours. Most of them, they've been staying connected till the end. So, my sincere thanks to all of you, especially my special thanks to Ms. Jairani. I spent so much of time in discussing about this topic and, ideating in conceptualizing the entire discussion, and it helped me a lot in these many different panelists, media professionals as panelists. So it was very very meaningful interaction. Hope the participants would have learned so many things, would have taken so many inputs and insights from all those sharings. So all my panelists deserve a lot of appreciation and gratitude from the organizing team. And I also would like to thank all the fellow organizing team members, Dr. Manimegalai ma'am and Dr. Meena Priyadarshini, and all the other people also. So now Manimegalai ma'am, you would like to share anything? Or can we go on to this vote of thanks? Yeah, it's very much kind of learning for everyone. I wonder that there are two divide. One is that at the end we could hear that it is very safe place in the media too. But at the same time we did hear that Tamil is not the media, I mean particularly the print media is not much growing the pace like English media. That is really ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நமக்கு நல்ல செய்திகள் வந்திருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு. கவிதா அதை திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து போகணும் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு. இங்க இருக்கிற பாசிட்டிவ் நோட்டு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட், பேஷன் and above all creativity. And as Jairani said, that don't sit with experts and discuss. It is equivalent to more than reading books. I don't say that you shouldn't read, you read, but you do discuss with experts. இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஒரே ஒரு கேள்விதான், அந்த தமிழ்ல ஏன் வளரல, அது ஏன் இன்னும் அவர்கிட்ட இன்னும் மென் எடிட்டர் தான் இருக்காங்கிறதுனாலதான் வந்து கோலமும் ஆன்மீகமும் இல்ல சமையலும் வந்துகிட்டு இருக்கோ, இல்ல இவங்க சொன்ன மாதிரி பெண்கள் மலர்ல இருக்கும்போது ஜெயராணி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சுதா? ஏன்னா அங்கேயும் இப்பவும் நீங்க பாருங்க, அதுல நான் ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணினேன் செம்மொழி மாநாட்டுக்காக. அப்ப அவள் விகடனையும் சிநேகிதி அந்த மாதிரி பத்திரிகையில பெண்கள் பத்திரிகை எடுத்துக்கிட்டு எவ்வளவு வந்து உண்மையாலுமே ஆக்கப்பூர்வமாக பெண்களுக்கு செய்தியை சொல்றதுக்காக இந்த பத்திரிகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 75% இந்த மாதிரிதான் போச்சு. பெண்கள் மலர்லாம் கையில சாதாரண பெண்கள் வந்து அனைத்து தரப்புல இருக்கவங்களும் படிக்கிறதா இருந்தது. அந்த நேரத்துல நீங்க மாற்றத்தை கட்டாயம் நீங்க கொடுக்காம இருந்திருக்க மாட்டீங்க. அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலி எங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருந்தது. நானும் சந்திராலாம் ஒரே டைம்ல தான் வேலை பார்த்தோம். அப்போ அவள் விகடன்ல வந்து ஆப்வியஸா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நோக்கிதான் நம்மள தள்ளுவாங்க. பட் எனக்கு நான் வந்து
என்ன சொல்ற ரொம்ப பெருமையோட சொல்ற ஒரு விஷயம்னா 2001 நான் எழுத ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே மாத்தம்மா இஷ்யூ பத்தி. அது பெண் குழந்தைகளை வந்து தேவதாசி முறை அது நேர்ந்து விடுறது. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அவல் விகடன்ல. அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க 2001ல இருந்து 2004ல வந்து நான் அவல் விகடனை விட்டு ரிலீவ் ஆகிற வரைக்கும் நான் கம்ப்ளீட் ரூரல் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரூரல் ரிப்போர்ட்டிங் பத்தி இந்த பாரி வெப்சைட்லாம் இருக்கு, சாய்நாத் தொடர்ச்சியா அதை பத்தி பேசுறாரு, கவிதா அதுல இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2001 to 4 வந்து நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்கேன்னு சொல்ல முடியும். அங்க இருக்க கிராமப்புற பெண்கள் அவங்களோட இந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்து அவங்க அஃபெக்ட் ஆகுறது. இப்போ ஒரு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர்ல வந்து பெண் குழந்தைகளை அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா தனியா ஒரு குடிசையில ஒரு பொட்டல் காட்டுல உட்கார வைப்பாங்க. ஆமா, அந்த இது அப்பயே நாங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த கடல் பாசி எடுக்க பெண்கள் வந்து கடலுக்குள்ள நீந்தி போறது, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கிராமப்புறங்கள் சார்ந்து அதுலயே நம்ம நல்லா பண்ண முடியும். நிறைய டிராவல் பண்ணி அதுக்கெல்லாம் நிறைய நமக்கு தடைகள் இருந்தாலும் பட் நம்ம அவுட்புட் கொடுக்க வந்து அந்த ஸ்டோரிஸ்க்கு வர ரெஸ்பான்ஸை வச்சு அதுக்கான ஃப்ரீடமும் எனக்கு நான் தொடர்ச்சியா பண்றதுக்கு கிடைச்சது. கிட்ட 100கணக்கான ஸ்டோரிஸ் நான் இந்த மாதிரியே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா கிராமத்துல டிராக்டர் வாங்கி ஓட்டின பெண்கள் இருக்காங்க. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நிறைய என்ன சொல்றது ஒரு பெரிய புரட்சி எல்லாம் கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு கிடைச்ச சின்ன ஸ்பேஸ்க்குள்ள செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்க கிராமங்களை சீர்திருத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பண்ண முடிஞ்சது. நம்மளும் வந்து எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நம்ம வந்து அந்த பேரியர்ஸ் எல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு 100% எஃபர்ட் போட்டா நம்மளால முடியும். I also would like to testify here. Actually ஜெயராணி வந்து தினமலர் பெண்கள் மலர்ல எடிட்டரா இருக்கும்போது நான் வந்து டீச்சிங் ஜாப்ல இருந்தேன். மதர் தெரசா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கூட she gave me an opportunity to write a series of articles on sports women. Actually தீராத விளையாட்டு பெண்கள் அப்படின்ற ஒரு தொடர்ல வந்து விமன் ஸ்போர்ட்ஸ் விமன் பத்தி ஒரு ரைட்டப் எழுதுறோம். ஸோ சுகிதா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜெயராணி நிறையவும் எழுதியிருக்காங்க, நிறைய பேரையும் இந்த மாதிரி என்கரேஜும் பண்ணியிருக்காங்க. சோ இதே மாதிரி நிறைய பேர் இருந்தா மேபி தமிழ் பிரஸ் வந்து தமிழ் நிறைய அது மெயின்ஸ்ட்ரீம் ஆகணும், மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அது மெயின்ஸ்ட்ரீம் ஆகணும். இது எங்கேயோ ஒரு காம்பனன்ட் என்னன்னா கமர்ஷியலா இது போகல அப்படின்னு ஒரு ஒரு எங்கேயோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அது சினிமாவா இருக்கட்டும், மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவா இருக்கட்டும், ஏன்னா நல்லா போயிட்டே இருக்கும். அங்க ஒரு குத்துப்பாட்டு வந்து போட்டு ஆட வச்சாதான் படம் போகுதுன்னு சொல்றேன். அந்த கமர்ஷியல் மோட்டிவ்ல எங்கேயோ ஒரு இடத்துல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஜெயராணி கொடுக்குற மாதிரி விஷயங்களை அதிகமாகவே அட்லீஸ்ட் அந்த சப்ளிமெண்ட்லயாவது முழுமையா கொடுக்கலாம். அங்கேயும் நீங்க ஏன் வந்து கமர்ஷியல் காம்பனண்ட்டை கொடுக்கணும்? இது வந்து இட் டசன்ட் கோ கமர்ஷியலி அப்படிங்கிற ஒரு கிளைம் இருக்கு பாத்தீங்களா? ஜெயராணி யூ ஆர் மியூட்டட். நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. இல்ல இப்ப கேக்குதா? இல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மியூச்சுவல்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து மேகசின் எடிட்டோரியல் போர்ட்ல இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு அங்க இருந்து எவ்வளவு சப்போர்ட் வருதுங்கிறது தெரியல. பட் நீங்க வந்து தொடர்ச்சியா அதுக்காக உங்களோட என்ன கோர் அத நீங்க வந்து இப்ப இந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸா நீங்க இருக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அத நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பேஸ நீங்களே உங்களுக்கான ஸ்பேஸ கிரியேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா இங்க எவ்வளவு விஷயம் இவ்வளவு ஆர்டிகிள்ஸ் என்னால வந்து உரிமைகள் சார்ந்து பண்ணிருக்க முடியாது, பண்ண முடியும். I would like to add something to this. இங்க மதுரை வந்தப்போ there was one I got a call from one chief reporter from a leading print media newspaper. He asked me to recommend a woman achiever for Women's Day special issue, something like that. Women achiever who is beautiful, actually looking good, looking handsome. That is the one criteria. That's the definition. Yeah. What so is this? Women, it is not just for them to be achieving something, to be published or to get the media limelight, but they also need to look handsome. So that is the, that's a way of continue to be stereotyping, expecting the beauty part of beauty aspect of நீங்க விக்டிமா இருந்த ஒரு விக்டிம் பத்தி ஸ்டோரியா பண்ணனும் கூட அந்த விக்டிம் எவ்வளவு அழகா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. Even old women in advertisement.
அதுக்கும் நான் என்னோட கேஸே நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். Been a crime victim and my photo image was kept on. We are looking for a fair photo without any hurt. Okay. Yes. Thank you all the panelists for sparing your time. We know how much it is for you, even 1 hour. It's more than 2 hours. Now over to Salima, I think, please. I'm happy to propose the vote of thanks in the virtual roundtable conference on women in leadership beyond the boundary, celebrating women leadership in commemoration of International Women's Day 2022, third series on women leadership in media. First of all, I wish to convey our sincere thanks to Dr. Professor Vaidegi Vijayakumar, Honorable Vice Chancellor of Mother Teresa Women's University, Kodaikanal, Dr. Professor Selvam, Honorable Vice Chancellor of Bharathidasan University, Tiruchirappalli, and Dr. Professor V.S. Vasantha, Registrar in charge of Madurai Kamaraj University, Madurai, for permitting to organize the virtual roundtable conference in the successful way. We are happy to convey our sincere thanks to the panelists who participated in today's session. Ms. Danya Rajendran, co-founder and editor-in-chief of News Minute, Ms. Jayarani Mayil Vahanan, writer and journalist, independent journalist Ms. Kavita Muralidharan, News 7 Tamil digital head Ms. Sugita Saranraj, the Hindu chief of Bureau of Tamil Nadu Ms. Ramya Kannan, Viacom 18 Motion Pictures writer and director Ms. Priya Evan, and writer and director Ms. Chandra Tangaraj. Thank you, panelists. Our hearty thanks to the moderator, Dr. Radha Batran, Associate Professor, Department of Media and Communication, Central University of Tamil Nadu, Thiruvarur. The organizing secretaries of this virtual conference are leading it in a successful way. Our sincere thanks to Dr. N. Manimegalai, Chair Social Sciences, Director and Head, Department of Women's Studies, Bharathidasan University, Dr. S. Jennifer, Professor, Head and Chairperson, Department of Journalism and Science Communication, School of Linguistics and Communications, Madurai Kamaraj University, and Dr. S. Meena Priyadarshini, Head and Director in Charge, Department of Center for Women's Studies, Mother Teresa Women's University, Kodaikanal. We convey our sincere thanks to the team members of the organizing universities, Kodaikanal Mother Teresa Women's University, Tiruchirappalli Bharathidasan University, and Madurai Kamaraj University for their hard work. Last but not least, we thank the participants, faculty members, and students, and who all cooperate with us for this virtual roundtable conference on women in leadership. Thank you so much. Thank you. Thank you.